வணக்கம், நான் மதுவந்தி பேசுறேன். சமீபத்துல, அதாவது சனிக்கிழமை, தாவேகா தலைவர் திரு விஜய் அவர்கள் அரியலூர்ல அவரோட ஃபர்ஸ்ட் ரவுண்ட் ஆஃப் பிரச்சாரம் ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு. அண்ட் இனிமே சனிக்கிழமை பிரச்சாரம் போறேன் அப்படின்னு சொல்லியிருக்காருன்னு கேள்விப்பட்டேன். அவருக்கு வந்திருக்கிற க்ரௌடு, அங்க கூட்டம் ஹியூஜ், ரொம்ப பெரிய ஒரு கூட்டம், அலை மாதிரி வந்திருக்கு கூட்டம். இதுல ஆச்சரியப்படுறதுக்கு ஒண்ணுமே இல்லை. விஜய் இஸ் ஒன் ஆஃப் த லீடிங் ஸ்டார்ஸ் ஆஃப் தமிழ் சினிமா. ஸோ அப்படி இருக்கிற பட்சத்தில் கண்டிப்பாக அவருக்கு கூட்டம் வரதான் செய்யணும். அவர் இந்த மாதிரி ஒரு நேரடியாக மக்களை சந்திக்க போறாரு அப்படிங்கிற போது அவரை பார்க்கறதுக்குன்னே ஒரு கூட்டம் வரும், கும்பல் கும்பலாக வரதான் செய்வாங்க. கூட்டம் வந்துட்டா அது ஓட்டா கன்வெர்ட் ஆகுமா? அது அடுத்த கேள்வி. ஏன்னா அந்த மாதிரி நம்ம பல பேருக்கு கூட்டம் பார்த்துருக்கோம். அரசியல் ஹிஸ்ட்ரியிலேயே நீங்கள் பார்த்தீங்கன்னா பல பேருக்கு அந்த மாதிரி கூட்டங்கள் வந்திருக்கு. ஆனால் ஒரு தடவையும் வந்த கூட்டம் ஓட்டா கன்வெர்ட் ஆகி அவங்க ஜெயிச்சு ஒரு எம்எல்ஏவாவோ இல்லை ஒரு மந்திரியாவோ ஆயிருக்காங்களா, இல்லை ஒரு எம்பியாவோ ஆயிருக்காங்களா அப்படிங்கிறது எனக்கு தெரியலை. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் crowd doesn't convert to vote அப்படிங்கிறது பேசிக் கான்செப்ட். எனிவே, தட் அபார்ட், ஃபர்ஸ்ட் திரு விஜய் அவர்களுக்கு பயங்கரமான சேலஞ்சஸ், தடை, 1008 தடை விதிக்கிறாங்க. அந்த தடையெல்லாம் நீக்க முடியாத லெவலுக்கு போயிட்டு தான் அவர் வேற வழி இல்லாம அந்த ஏர்போர்ட்ல இருந்து அந்த பிரச்சாரத்துக்கு நீங்க போகும்போது பார்த்திருப்பீங்க, வேன்ல மேல நின்று ஜனங்களுக்கெல்லாம் கை காமிச்சுக்கிட்டு அப்படி வேவ் பண்ணிக்கிட்டுலாம் போக கூடாதுன்னு எல்லாம் ரூல்ஸ் போட்டதுனால வேன்குள்ளேயே உக்காந்துக்கிட்டு ஒரு பக்கம், அஃப்கோர்ஸ் ஆப்வியஸ்லி ஒரு பக்கம் தான் உட்கார முடியும், உட்காந்துக்கிட்டு இப்படி வேவ் பண்ணிக்கிட்டே போற விஷுவல்ஸும் நம்ம பார்த்தோம். அதுக்கப்புறம் அஃப்கோர்ஸ் அரியலூர்ல போயிட்டு அந்த கொடுக்கப்பட்ட அந்த பாயிண்ட்ல நின்றுக்கிட்டு ஃபுல்லா பேசியிருக்காரு. பயங்கரமா கேள்வி எல்லாம் கேட்டிருக்காரு. நான் கேள்வி கேட்கிறேன், சார், உங்களால இந்த ஒரு தடைய எதிர்த்து ஃபைட் பண்ண முடியலையே, நீங்க எப்படி இதை ஒத்துக்கிட்டீங்க? எந்த ஒரு ரேலி, எந்த ஒரு ரோட் ஷோ, எந்த ஒரு பிரச்சாரத்துக்கு யார் போனாலும் இந்த மாதிரி ஒரு ரூல், ஒரு தடை போட்டதா நான் கேள்விப்பட்டதில்லை. அப்படி இருக்கும்போது உங்களுக்கு அது வேணும்ட்டே செய்யப்படுது. அதை எதிர்த்து உங்களால ஃபைட் பண்ண முடியலையே, இறங்கி நிக்க வேண்டியது தானே, நின்று கை காட்ட வேண்டியது தானே. மற்றதுக்கெல்லாம் அத்தனை கேள்வி கேட்டிருக்கீங்க, நீங்க அங்க நின்றுக்கிட்டு பட்டியலே போட்டிருக்கீங்க. அப்படி இருக்கும்போது இதையே உங்களால கேள்வி கேட்டு இதை முதல்ல உடைச்சிட்டு, இல்ல நான் ஏறி நின்று கை காமிச்சிட்டு தான் போவேன் அப்படிங்கிறதே உங்களால பண்ண முடியல. அப்புறம்தான் பிரச்சாரம், அதுக்கப்புறம் தான் எலெக்ஷன், அதுக்கப்புறம் ஜெயிக்கிறது நிறைய இருக்கு. ஸோ அது அடுத்த கதை. ஆனால் இதையே பண்ண முடியலங்கிறது தான் எனக்கு ரொம்ப வியப்பா இருந்துச்சு. என்னடா இது அப்படின்ட்டு. அஃப்கோர்ஸ் ஆஸ் யூஷுவல் உங்களுடைய ஃபர்ஸ்ட் பார்ட் ஆஃப் யுவர் ஸ்பீச்சில் ஃபாசிச பாஜகவை நீங்கள் கேள்வியெல்லாம் கேட்டிருக்கீங்க, திட்டிருக்கீங்க, நாட்டுக்கே துரோகம் பண்ணியிருக்காங்க அப்படின்லாம் சொல்லியிருக்கீங்க. நாட்டுக்கு பாஜக என்ன துரோகம் பண்ணாங்கன்னு பட்டியலிட முடியுமா? ஏன்னா நாட்டுக்கு பாஜக இந்த செகண்ட் வரைக்கும் நல்லது தான் பண்ணிட்டு இருக்காங்க. நீங்கள் ஏதோ ஒரு 2-3 இன்சிடென்ட்ஸோ, 2-3 விஷயங்கள் ஏதோ பேசியிருக்கீங்க. பீகார்ல பாருங்க, முதல்ல நீங்க பிரச்சாரம் பண்றது தமிழ்நாட்டுல, பீகார்ல பாருங்க இத்தனை லட்சம் ஓட்டு காணாம போயிருக்கு. நீங்க போய் பாத்தீங்களா? ப்ரூஃப் இருக்கா? உங்களுக்கு தெரியுமா பீகார்ல என்ன நடந்துகிட்டு இருக்குன்னு? பீகார்ல இத்தனை வருஷமா என்ன நடந்திருக்கு, இப்போ என்ன நடந்துகிட்டு இருக்கு, இதுக்கெல்லாம் புரிதல் வேணும் ஃபர்ஸ்ட் சார். டைலாக் இல்ல இது, நான் மறுபடியும் சொல்றேன், இது டைலாக் கிடையாது, இதெல்லாம் புரிதல் வேணும். அதுக்கப்புறம் நீங்க பேசலாம். அண்ட் ரொம்ப முக்கியமான விஷயம், ஓட்டு திருட்டு அப்படிங்கறத நீங்களும் பேசியிருக்கீங்க. இந்த ஓட் சோரின்னு பேசிக்கிட்டு இருக்கிறது இப்போதைக்கு இந்திய அரசியல்ல பார்த்தா காங்கிரஸ் தான். ஆனா காங்கிரஸ் உங்களுடைய பரம எதிரி, திமுகவுடைய ஆலை. ஆனா நீங்க இன்னி வரைக்கும் நானும் பார்த்துட்டேன், ஒரு வார்த்தை காங்கிரஸை திட்டி நீங்க பேசல. அப்ப யாருக்கும் ரகசிய தொடர்பு ஓடிக்கிட்டு இருக்கு. ஏன்னா நீங்க ஒரு கோடு காமிச்சிருக்கீங்க, பாஜகவுக்கும் திமுகவுக்கும் ரகசிய தொடர்பு ஓடுறதுக்கு வாய்ப்பு இருக்குங்கிறத மாதிரிலாம் நீங்க பேசியிருக்கீங்க. கேட்டு எனக்கு சிரிப்பு தான் வந்தது. ஆனா ஓட்சோரி, ஓட்டு திருட்டு அப்படிங்கிறத பத்தி நீங்க தான் பேசியிருக்கீங்க. அதை ஓப்பனா பேசுறது காங்கிரஸ் தான். ஸோ உங்களுக்கும் காங்கிரஸ்க்கும் ரகசிய தொடர்பு ஏதோ இருக்குன்னு நான் புரிஞ்சுக்கலாமா? இல்லை, கிளாரிட்டிக்கு தான் கேட்குறேன் நான். அண்ட் நீங்க ஃபர்ஸ்ட் பேசும்பொழுதெல்லாம் சொல்லியிருக்கீங்க, தனி மனித தாக்குதலை நாங்கள் ஒத்துக்க மாட்டோம், அது ரொம்ப தப்பு, கொள்கை ரீதியாக தான் எதிர்க்கணும். ஐ அக்ரி கம்ப்ளீட்லி. ஏன்னா அது என்னுடைய பிரின்சிபலும் அதுதான்.
நெவர் அட்டாக் பர்சனலி, டு நாட் கோ பிலோ த பெல்ட். பேசுறதா இருந்தா ஐடியாலஜிக்கலா பேசுங்க. இன்ஃபேக்ட் உங்களையே சில பேர் வந்து டைரக்டா பர்சனலா அட்டாக் பண்ணும்போது உங்களுக்காகவே குரல் கொடுத்தவோ நான். ஸோ ஐ பிலீவ் இன் தட். ஆனா இதே பீகார்ல மாண்புமிகு பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்களுடைய அம்மாவை வைத்து, சொர்க்கம் சென்ற அவருடைய தாயை வைத்து ஒரு கேவலமான அசிங்கமான ஒரு ஏஐ வீடியோவை ரெடி பண்ணி பிரச்சாரத்துக்கு யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க காங்கிரஸ். திரு நரேந்திர மோடியோட அம்மாவை பத்தி தப்பா மேடையில பேசினாங்க காங்கிரஸ். இதை எதிர்த்து நீங்க ஒரு கண்டனம் தெரிவிச்சீங்களா? ஏன்னா திஸ் இஸ் பியாண்ட் பாலிடிக்ஸ், திஸ் இஸ் பியாண்ட் ஐடியாலஜி, திஸ் இஸ் அ டைரக்ட் பர்சனல் டர்ட்டி அட்டாக். இத பத்தி நீங்க ஒரு கண்டனம் தெரிவிச்சீங்களா? ஏன்னா நீங்களும் சொல்லிருக்கீங்களா தனி மனித தாக்குதல் தப்புன்னு. அப்போ இத பத்தி நீங்க ஒரு கண்டனம் தெரிவிச்சீங்களா? இதே பீகார் தானே அதுவும். ஏன்னா பீகார்ல ஓட்டு காணும், ஓட்டு திருட்டு இதெல்லாம் பேச தெரியுது. பீகார்ல நடந்த இந்த சம்பவங்களை பத்தி ஏன் நீங்க பேசல? சொல்லுங்க விஜய் ப்ரோ, ஏன் நீங்க இதை பத்தி பேசல? நான் சொல்லட்டுமா? ஏன்னா இட்ஸ் ஆல் கன்வீனியன்ஸ் ஓரியன்டட். உங்களுக்கு பாஜகவை எதிர்க்கணும், ஏதாவது ஒன்று சொல்லிக்கிட்டு இருக்கணும். அதனாலதான் இதை சொன்னீங்க. அப்புறம் அந்த உப்பு பெறாத டீலிமிட்டேஷன் சப்ஜெக்டை பத்தி பேசினீங்க. டீலிமிட்டேஷனை பத்தி இன்னும் பாஜகலயே விஷயங்கள் பேச ஆரம்பிக்கல, கவர்மெண்டே இன்னும் பேச ஆரம்பிக்கல. ஆனா நீங்க பேசிட்டு இருக்கீங்க என்னமோ எல்லாம் நடந்து முடிஞ்சு சவுத்துக்கு டோட்டலா துரோகம் அநியாயம் எல்லாம் நடந்து முடிஞ்ச மாதிரி நீங்க ஒரு நெரேட்டிவ் செட் பண்ணி பேசிட்டு இருக்கீங்க. I really don't understand. டீலிமிட்டேஷனை பத்தி பார்லிமெண்ட்லயே ஹோம் மினிஸ்டர் கிளியரா சொல்லிட்டாரு. ஆனா நீங்க வந்து டீலிமிட்டேஷன் அப்படின்னு எதையோ ஒண்ணு சொல்லிட்டு இருக்கீங்க. ஏன்னா பெருசா குத்தம் கண்டுபிடிக்க பாஜக மேல குத்தம் கண்டுபிடிக்க எதுவும் இல்லை. அதனால இதெல்லாம் சொல்லிட்டு இருக்கீங்க. சரி சொல்லுங்க, உருட்டுங்க, அதை பத்தி ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனா தமிழ்நாட்டு அரசோடைய நடவடிக்கைகளை பத்தி நீங்க ஒரு பட்டியலே படிச்சு காமிச்சிங்க. இது நடந்துதா, இது செஞ்சாங்களா, இது நடந்துதா, இது செஞ்சாங்களான்னு கண்டினியூஸா படிச்சீங்க. சூப்பர். இதெல்லாம் படிச்சீங்க, கேட்டீங்க. நீங்க ஆட்சிக்கு வந்தா அதுதானேங்க பிரச்சாரமா இருக்கணும். நீங்க ஆட்சிக்கு வந்தா என்ன செய்வீங்க தமிழக மக்களுக்கு? ஒரு 4 விஷயம் சொன்னீங்களா? அவங்களது ஒரு 40 பாயிண்டோ ஏதோ படிச்சு காமிச்சிங்களே, செஞ்சாங்களான்னு. அவங்க செய்யலன்னு தான் எல்லாருக்கும் தெரியுமே. அதுக்கு பேர் தானே ஆன்டி இன்கம்பன்சி. மக்கள் கொந்தளிச்சுக்கிட்டு தானே இருக்காங்க இங்க நடக்கிறத பத்தி. அதுல எந்த சந்தேகமும் இல்லையே. நீங்க ஆட்சிக்கு வந்தா என்ன செய்ய போறீங்க? வந்தா என்ன செய்ய போறீங்க? அதை பத்தி ஏதாவது பேசுனீங்களா? பேசலீங்களே. அதாவது பஞ்சதந்திரம்ல தான் உங்க அண்ணன் திரு கமலஹாசன் அவர்கள் ஒரு டைலாக் சொல்லுவாரு. சார் கேள்வி கேட்கறது ரொம்ப ஈஸி சார் அப்படின்வாரு. அந்த மாதிரிதான் இருக்கு நீங்க பண்றது. கேள்வி கேட்டுக்கிட்டே இருக்கீங்களே தவிர்த்து அதுக்குண்டான பதில் உங்ககிட்ட இருந்து என்ன? வாட் இஸ் த சொல்யூஷன் டு த ப்ராப்ளம்? It's very easy to find problems. Where is the solution? Find the solution and நீங்க என்ன பண்ண போறீங்கன்னு சொல்லுங்க மக்கள் கிட்ட. ஏன்னா நீங்க சனிக்கிழமை இனிமே பிரச்சாரம் போறீங்கன்னு கேள்வி வேற. சொல்லுங்க, என்னன்னு சொல்லுங்க. அண்ட் ஃபைனலி அங்க நடந்த சில சம்பவங்களை பார்த்து நானே பயந்து போயிட்டேன். ஒரு சீனியர் ரிப்போர்ட்டர் ஃப்ரம் அ நேஷனல் சேனல், அவர் அங்க வந்து இதை கவர் பண்ண வந்திருக்காரு. அவரை அங்க வந்திருக்கிற கிரவுடு, அதாவது டெக்னிக்கலி தாவேகா தொண்டர்கள், ஃபேன்ஸ் ஆஃப் விஜய், இந்த கிரவுட் அவரோட பிஹேவ் பண்ண விதம், அவரை ட்ரீட் பண்ண விதம், நடந்த அந்த ரகளை, இதை தான் நீங்க வந்து வருங்கால இந்த யூத் ஆஃப் தமிழ்நாடுக்கு சொல்லி கொடுத்துட்டு இருக்கீங்களா? கண்டிப்பா சோசியல் மீடியால நீங்களும் அந்த வீடியோஸ் எல்லாம் பார்த்துருப்பீங்க. அதை பத்தி ஒரு வார்த்தை இப்போ வரைக்கும் நீங்க சொன்ன மாதிரி எனக்கு தெரியல. ஏன்னா சொல்லலைன்னா அட்லீஸ்ட் இப்போவாவது சொல்லுங்க. ஏன்னா the way they behaved was uncouth and unruly. It is not acceptable. It was scary. அப்படி நடந்திருக்கு. நான் அந்த வீடியோவையும் இப்போ போட்டு காமிக்கிறேன், அப்ப தெரியும். தயவு செய்து நீங்க அடுத்த பிரச்சாரத்துக்கு போறதுக்கு முன்னாடி கொஞ்சம் சொல்லுங்க. உங்களுடைய மாவட்டத்துல இருக்கிறவங்க, அதாவது பொறுப்புல இருக்கிறவங்க எல்லார்கிட்டையும் சொல்லுங்க. That's not the way you let a crowd behave. தயவு செய்து கொஞ்சம் சொல்லுங்க. ஏன்னா நீங்க வந்து again and again நான் இதை தான் பல தடவை சொல்லியிருக்கேன். The youth of Tamil Nadu look up to you. You are a big icon அவங்களுக்குலாம். அப்படி இருக்கும்போது இந்த மாதிரிலாம் நடந்தா ரொம்ப ரொம்ப தப்பா இருக்கு. அண்ட் சினிமாலேருந்து வந்தவங்க எல்லாரும் அரசியல்ல பெரிய ஆளா ஆயிடலாம் அப்படின்னு நினைச்சா சரி, அதுக்கு 2026 பதில் சொல்லட்டும். வணக்கம். பாரத் மாதா கி ஜெய்.